ஒரு எறாவே 200 ரூபாயா? ஒரு எறாவே 200 ரூபாயா அப்படின்னு என்னை காரி துப்பாதவங்களே இல்லை. இதுதான் அது. இதை எப்படி கிளீன் பண்றோம் அப்படின்னு இந்த ஷார்ட்ஸ்ல வந்து பாருங்க. இவ்வளோ பெரிய எறாவை நீங்க வாழ்நாளில் சாப்பிட்ருக்கீங்களா? சொல்லுங்க. இதோட டேஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? அரேபியன் சீ கார்டன், தாஜ் கோரமண்டல், ஐடிசி சோளா, இங்கெல்லாம் வந்து இது கிடைக்கும். நான் வந்து என் ஊரில் வாங்கியிருக்கேன். இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்க. இது தலை, இதோட முள் இது. இதை ஃபஸ்ட்டு தலையோட தான் சாப்பிடணும். இதை பாருங்க. கால்களை சிசர்ஸ் வச்சு இப்படி கட் பண்ணிடணும் பாருங்க. இப்போ இந்த தலைக்குழியும் சதை இருக்கு, கொழுப்பு இருக்கு. இப்போ இதை உரிப்போமா? உயிர் எறா உரிக்கவே முடியல பாருங்க. அப்படியே போட்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. ஐஸ்ல வச்சு குடிப்போமா? மீதியெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொறுமையா உரிச்சா வந்துடும். உயிர் எறாவை எப்போதுமே ஃப்ரீசர்ல ஒரு நாள் வச்சிருந்துட்டு அடுத்த நாள் உரிச்சோம்னா செமையா வந்துடும். இதை இப்போ நான் ஷார்ட்ஸ் எடுக்கணும்ல, அதுக்காக இப்படி உரிக்கிறேன். எல்லா எறாவையும் உரிக்கிற மாதிரி எப்பா எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இது? ஆள் கடலில் வளரும் போல இருக்குது. இதோட வால் பாருங்க எப்படி இருக்குன்னு. வால்லையும் கொஞ்சம் சதை இருக்கும், அதனால வந்து நான் இப்படி எடுக்கிறேன். உரிக்கவே முடியல, இவ்வளோ உயிராக இருக்கு இது. போன தடவை அப்படிதான் ஒரு கத்திக்குள்ளேயே உடச்சிட்டேன் நடக்க இறாலுக்காக. எப்படி ஒட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா தோல்? யூஸ்வலாக நீங்கள் யாரா கடைகள் எல்லாம் வாங்கினா உரிக்கிறதுக்கு அப்படியே ஓடி வந்துடும் தோல். இதானா எப்படி ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. அது அப்படியே இருக்கட்டும். இதை எல்லாத்தையும் எடுப்போம். இது பின்னாடி முதுகுல ஒன்று இருக்குன்னு வாங்கல, அதுக்கு ஒரு கோடு போடுவோம். ஆக்சுவலி இது வந்து அதோட முட்டைன்னு சொல்றாங்க. இதை பாருங்க. இதுதான் குடல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது குடல். இதை வந்து இப்படி எடுக்கிறோம். இதை தான் எடுக்கணும். இப்படி போட்டுருவோம். இது வந்து அதோட முட்டை. இதை எடுக்கக்கூடாது, அதோட கொழுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு இருக்கட்டும். இதே மாதிரியே இந்த மூணுத்தையும் கிளீன் பண்ணணும். இது ஒரு எறா 200 ரூபாய்க்கு வர்த்தா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 200 ரூபாய்க்கு இதை வாங்கி சாப்பிடலாமா?